ஓகே, குட் மார்னிங் எல்லாருக்கும். நீங்கள் பார்க்க டைம்னு தெரில. ஸோ ட்ரிப் 0 பண்ணியாச்சு. 140 கிலோமீட்டர்ஸ் இன் கம்ஃபர்ட் மோட். அப்புறம் பவரில் 97, ஸ்ப்ரிண்ட்டில் 74. இதான் காட்டுற ரேஞ்சு. நம்ம ஓவராலாக வந்துட்டு இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7443 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 44 வச்சுக்கலாம். 7444 ரன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி திருப்பதிக்கு கிளம்பியாச்சு. அகெயின் திருப்பதியில் ஒரு ஒர்க்கு, அவனை கிளம்பிட்டேன். ஸோ இவனை தான் தூக்கிட்டு போகிறேன். வழியில் என்னென்ன சோதனை கொடுக்குறான் அப்படின்றத பார்த்துக்கலாம். ரொம்ப இப்போ டைம் வந்துட்டு 4:45. இங்கேருந்து கிளம்புறோம். எவ்வளோ நேரம் ஆகுது? முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்ட் மோடில் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகம். 94th கிலோமீட்டரில் தான் வந்துட்டு அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷன் அவைலபிள் இருக்குது. அதாவது கொஞ்சம் தள்ளி அப்படின்னு பிளான் பண்ணேன். 50 கிலோமீட்டரில் இருக்குது ஒன்று. பட் 94th கிலோமீட்டரில் வந்துட்டு செகண்டரியாக ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. அது வரைக்கும் இவன் போயிட்டான்னா அதுக்கப்புறம் நான் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். அப்போ இவன் போகலன்னா நான் வந்துட்டு வண்டி தள்ளி தான் போகணும். ஸோ ரிஸ்க் எடுத்து வாட்டி சென்னையை தாண்டி வண்டி வெளியே போகுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நீங்களும் பாருங்கள், வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும். நிறைய சம்பவம் இருக்கானா. ஓகே, ஆரம்பத்துலேயே இன்னொரு சோதனை. ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஹெட்செட்டை போட்டுன்னு பேசினேன். பட் அந்த ஆடியோ வந்துட்டு கேட்கல. ஸோ அதனால் இந்த கிளிப்பை கட் பண்ணிடலாம். அடுத்த கிளிப் போகலாம். ஓகே, நம்ம ஃபுல்லாக கம்ஃபர்ட் மோடில் மட்டுமே ரைட் பண்ணியிருக்கோம். இன்னும் 90% சார்ஜ் இருக்குது. 14 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. ஓகே, ட்ரிப்புன்னு பார்த்துக்குங்க. ட்ரிப் A, B எல்லாத்தையுமே 0 பண்ணிட்டேன். ஸோ அந்த கவுண்ட்டில் இருந்து ஆட் பண்ணிக்கேன். இன்னும் 125 வந்து ரேஞ்ச் காட்டுது. 90% சார்ஜ் இருக்குது இன்னும். ஓகே, நம்ம ஒரு 10%க்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ண வருவோம். ஸ்டேட்யூம். ஓகே, இப்போது கரெக்டாக 80% வச்சுக்கோம். 80% சார்ஜ் இருக்குது. 29 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்கோன்னா பூந்தமல்லி பிரிட்ஜு, ஹைவே பிரிட்ஜு வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சில்லாதான் பூந்தமல்லி மெட்ரோ. ஓகே, ஸோ ஹைவேயில் பூந்தமல்லியை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். 80% சார்ஜ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இது கேமரா கிளாஸ்லாப்பா லென்ஸ் குறைச்சா சரியாயிடும். 29 கிலோமீட்டர் வந்திருக்கோம். நாம் இன்னும் போக வேண்டியது 130 கிலோமீட்டர் போகும். பட் நம்ம 94 கிலோமீட்டரில் ட்ராவல் சார்ஜ் போகணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அந்த லொக்கேஷன் அதிகபட்சம் 70. இப்போது 74% இந்த சார்ஜ் இன்னும் மிச்சம் இருக்குது. நம்ம வந்து 39 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் போக வேண்டிய ரொம்ப தூரம் இருக்குது. கம்ஃபர்ட்டில் மட்டும்தான் இது ஓட்டியிருக்கோம். ரேஞ்ச் டெஸ்ட் அப்படின்றதுனால இந்த மாதிரி. ஸோ ஒரு சின்ன தேநீர் இடைவேளை. முக்கியமாக வந்துட்டு இவன் இருக்கான்ல, நான் முதல்லாம் திருப்பதி போகிறேன்னா 3 மணி நேரத்தில் திருப்பதியை ரீச் ஆகிடுவேன். ஏன்னா வண்டி ஓட்டுறது எல்லாமே வந்துட்டு 100, 110 அந்த ஸ்பீடில் தான் போகும். எப்படியும் 450 500 550 பெட்ரோல் காலி ஆகும். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு போகும். ஆனால் இப்போ வந்துட்டு கடந்த 1 மணி நேரமாக வண்டி ஓட்டி நிற்கிறேன். இப்போ வரைக்குமே வந்துட்டு 40 கிலோமீட்டர் தாண்டல. இந்த ரேஞ்ச் டெஸ்ட்டுக்கு பொறுமையாக ஓட்ட வேண்டியிருக்குது. 39 கிலோமீட்டர் தான் வந்திருக்கும். நம்ம இப்போது 4:45 எடுத்தோமா. ஸோ அதனால் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. அடுத்த கட்டமாக வந்துட்டு திரும்ப வண்டி எடுக்கிறோம். இப்போ வந்து 120 கிலோவாட் சார்ஜுக்கு இங்கே இருக்குது. ஆனால் நம்ம இங்கே சார்ஜ் பண்ண போட்டில் 74% இருக்குது சார்ஜு. ஸோ அதனால் நம்ம வந்து பண்ண போட்டு கரெக்டாக 39வது கிலோமீட்டரில் நம்மளுக்கு ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் கிடச்சிருக்கு. அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு இன்னும் ஆப்புன்னு தெரில. அதான் எப்படி என் பிரச்சனை. அடுத்து இதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணணுமோ. மினிஸ்ட்ரி ஆஃப் எது போட்டிருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களோட 120 கிலோவாட் சார்ஜ் இருக்குது. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம சொன்னோம்ல அந்த இந்தியன் ஆயில் பங்க்கில் இருக்க அந்த சார்ஜிங் ஸ்டேஷனு, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் பக்காமல் ஏதோ அதனால் வந்துட்டு அது இப்போ ஒர்க் ஆகாதான். ஸோ அங்கே தான் இருக்கேன். பெட்ரோல் பங்க்கில் இருக்கவங்க கிட்ட கேட்டேன். நான் இங்கே சார்ஜ் பண்ண போகிறதில்ல. இப்போது நான் வேறு ஒரு லொக்கேஷன் பார்த்து வச்சுருக்கேன். அதனால் சும்மா ஒரு விளாகுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, இது வந்து டெக்னிக்கல் இஷ்யூவில் இருக்குது. அதனால் இப்போதைக்கு இது சார்ஜும் ஒர்க் ஆகாது, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதே வேஸ்ட்டுன்ட்டாங்க. டெஸ்ட்டுப்பா. ஓகே, சரி, பேக் டு அப்டேட். 3வது டைம் 10% குறைஞ்சு அப்டேட் பண்ணிருக்கோம்ல அது. ஸோ 70% சார்ஜ் இருக்குது. 44 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓவராலாக ட்ராவல் பண்ணியிருக்கோம்.
இன்னும் 97 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் காட்டுது. ஸோ ஓவராலாக 140 அப்படின்ற அந்த ரேஞ்சு வந்துட்டு வண்டி இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக காட்டிக்கிட்டே இருக்குது. ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, போவோம். இங்கே ஹைவேல இந்த ஆமை உயிரோடு தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டேன், பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போய் திருப்பிட்டு வந்து பார்க்குறேன், இந்த கார்லாம் வந்து ஒரு 4 கார் தாண்டிச்சு, அப்புறம் ஒரு 2 லாரி தாண்டிச்சு. முதல் லாரி தாண்டும் போது உசுரோடு தான் இருந்துச்சு ஆமை. அடுத்த லாரி தாண்டும் போது லாரிக்கார ஆமை மேலே ஏற்றிட்டான், காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. பாவம்பா, ஒரு உசுரை காப்பாற்றலாம் முயற்சி பண்ணி தோற்றுப்பிட்டேன். செத்துட்டேன், அவள் தான். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஊத்துக்கோட்டை, அப்புறம் திருவள்ளூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் போட்டிருக்குல்ல, ஸோ அந்த பக்கம் இருக்கும். 60% சார்ஜ் இருக்கிறது. அதாவது 40% நம்ம சார்ஜை காலி பண்ணியிருக்கோம். அந்த 40% சார்ஜில் 56.7 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். ஒன்லி இன் கம்ஃபர்ட் மோடு. ஸோ எனக்கு ஸ்லோவாக ஓட்டி போர் அடிக்குது, அதனால் ஸ்பீடாக ஓட்டலான்னு இருக்கிறேன். பவர் மோடுக்கு மாற்ற போகிறேன். எப்படியும் கிட்டத்தட்ட 56 வந்துட்டோமா, இன்னும் 35 கிலோமீட்ரு, 35-40 கிலோமீட்டரில் வந்துடும். ஸோ இருக்க சார்ஜை வந்துட்டு காலி பண்ணிட்டு அங்கே போய் சார்ஜ் போடுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இன்னொரு ரீசார்ஜ் நெட்வொர்க் கரெக்டாக 61வது கிலோமீட்டரில் இருக்கேன். ஸோ என் பைக்கில் வந்து 57% சார்ஜ் இருக்குது. சரி, இதை பார்த்தா இதுவும் ஒர்க் ஆகலை. பாருங்கள், செடியெலாம் முளைச்சி மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்குது. நான் இல்லை, செம்ம டயர்டாகுது. 2 மணி நேரம் ஓட்டி இப்போ தான் 70 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஆனால் 71 கிலோமீட்டர் 50% சார்ஜ் இருக்கிறது. கடைசியாக ரெஸ்ட் எடுத்த இடம் 32 கிலோமீட்டருக்கு. ஓகே, போவோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் பார்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் ஸ்பீடாகவே போயிடணும். இது இன்னொரு ஏமாற்றம். இன்னும் 45% சார்ஜ் இருக்குது. ஸோ 76 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டேன். அந்த 71 கிராஸ் பண்ணோம்ல கம்ஃபர்ட்லேயே, அதுக்கப்புறம் வந்து எனக்கு கம்ஃபர்ட்டில் ஓட்டி போர் அடிக்குது. இது ரேஞ்ச் டெஸ்ட்டுக்கு மன்னிச்சிருங்கப்பா. அதாவது 50% சார்ஜில் 71 கிலோமீட்டர் வந்துருந்துச்சு. ஸோ இன்னும் 50% இன்னொரு 70 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 140 தரும்னு நம்பலாம், ஓகேவா? ஆனால் நான் ஒரு 130 சாலிடாக வச்சுக்கோங்க கம்ஃபர்ட் மோடில். அவள் தான் இப்போ வந்துட்டு எனக்கு செம கடுப்பாக இருக்குது 40-50லேயே ஊட்டின்னு போகிறது. அதனால் வந்துட்டு நான் பவர் மோடுக்கு மாற்றிட்டேன். இப்போ நான் பவரில் ஓட்டிகிட்ருக்கேன். பட் இ-டிரைவ் சார்ஜிங் ஸ்டேஷன் கரெக்டாக திருத்தணி 76வது கிலோமீட்டரில் திருத்தணியில் ஒரு இடத்துல இருக்குது. பட் இதுவும் ஒர்க் ஆகலை. இதுதான் சார்ஜிங் நெட்வொர்க்கோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். இதுதான் பிரச்சனை. இவங்க நம்பிலாம் வந்துட்டு வண்டி லாங் எடுத்துகிட்டு போகிறது தான் பிரச்சனை. சார்ஜிங் ஸ்டேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, பட் ஆனால் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இது பயங்கரமான பிரச்சனை. பெட்ரோல் டீசல்லாம் நல்லா போயின்னு இருக்குது, சார்ஜ் விட்டாங்க, அதை கேஸு கூட வச்சுக்கிறாங்க, ஆனால் சார்ஜிங் ஸ்டேஷனை விட்டாங்க. ஏன் மெயின்டைன் பண்ணுறது இல்லை? இது நம்மளுக்கு பெரிய மைனஸ், பெரிய பிரச்சனை. இந்த வண்டி வச்சுக்கிட்டும் நம்மளால் வந்துட்டு இந்த மாதிரி சார்ஜ் ஸ்டேஷன் இருந்து யூஸ் பண்ண முடியல. அதான் கடுப்பு. ஓகே மக்களே, வெற்றிகரமாக ஒர்க் ஆகிற ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். 87 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. சார்ஜ் பார்த்தீங்கன்னா எங்கே இது ஃபோக்கஸ் 31% சார்ஜ் இருக்குது. அண்டு 87 கிலோமீட்டர் வந்துட்டோம். டாப் ஸ்பீடு அதிகபட்சம் எவ்வளோ ஓட்டியிருக்கோம்? 98 தான் டாப் ஸ்பீடு. ஓகே, நம்ம மினிமமாக ஓட்டினது 46. அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணது காரணத்தினால வண்டி வந்துட்டு வெற்றிகரமாக வந்து விட்டது சார்ஜிங் ஸ்டேஷன் வரைக்கும். இன்னும் நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணோம்? 987. இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் கிட்டே ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா போயிடலாம். ஓகே, ஆன் ஆகிடுச்சு, கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் இங்கே இனிஷியேட் பண்ணல. ஆப்பில் லிங்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ நேரத்தில் அதுவும் கவர் பண்ணிடலாம் அதையும் சேர்த்து. இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு சார்ஜர் ஒர்க் ஆகுது, பட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த ஆப்பு, அதாவது இது நான் மோஸ்ட்லி ஸ்டாட்டிக்கில் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாட்டிக்லலாம் ரெஜிஸ்டரில் இருந்தால் காட்டும், நம்ம அப்படியே பே பண்ணிட்டு போட்டு போயிடலாம். ஸோ ஸ்டாட்டிக்கில் பார்த்தா காட்டல. சரி, ஓகே, இ-டிரைவில் செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இ-டிரைவ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. ஆப் QR கோட் கொடுத்துருக்காங்களா அதுலேயும். அதில் பார்த்தா அதுலேயும் வந்துட்டு இங்கே ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கிறதே காட்டல. அவனுங்க நெட்வொர்க் அவனுங்க தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, பட் அவனுங்களே வந்துட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அண்ணன் வந்துட்டு எமர்ஜென்சி பட்டன்லாம் அழுத்தி அவரும் ட்ரை பண்ணுறாரு, பட் ஆப்பில் காட்டல. அவங்களுக்கு அதுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சா அது மூலயமா கூட பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. நம்ம இவங்களை ஜிபே கூட பண்ணி விட்டுடலாம். இப்போ அதான் இதில் பிரச்சனை. இப்போது ஒர்க்கிங் நார்மல், பட் ஆப்பை காணும். கரெக்டாக வருண் ஃபில்லிங் ஸ்டேஷன் அந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த பிரச்சனை. ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒர்க் ஆகுது, ஆப்லேயும் இப்போ காட்டுது. என்னென்னா இங்கே ஒய்ஃபை இருக்குல்ல,
அந்த ஒய்ஃபை வந்து ரெட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் வந்து டிஸ்கனெக்டடில் இருக்குது. ஒய்ஃபை நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகலை. இப்போது எல்லாமே ஒர்க்கிங், பட் வந்துட்டு சார்ஜ் மட்டும் போட்டு ஏற்ற முடியும். இப்போ மெயின் பவரையே ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டு வந்து என்னென்னு பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஆனால் ஒர்க் பண்ணதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். கடைசியில் சார்ஜ் போட முடியல. ஸோ அடுத்த லொக்கேஷன் ஜிஆர்டின்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது, அங்கே தான் போகணும். உனக்கு அங்கே போய் தண்ணி ஊற்றுறேன், வெயிட் பண்ணு. போராட்டத்துக்கு பிறகு சார்ஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சவுண்டு வருது. வா, இது மட்டும் ஒர்க் ஆகலை, அவள் தான் தள்ளின்னு தான் போயிடும். சார்ஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சே. பேட்ரி 7:51, டைம் சார்ஜ் 28% இருக்குது. ஓகே, இவன் சார்ஜ் ஏறட்டும், அதுக்குள்ளே போய் நம்ம ஒரு டீயை போட்டு வந்துடுவோம். அதெல்லாம் நம்மளுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு எலக்ட்ரிக் லாரி, பின்னாடி இருக்குது ஃபுல்லாக பேட்ரி பேக் போல். நல்லா இருக்குதுல்ல? ஓகே, கரெக்டாக அரை மணி நேரம் ஃபோக்கஸ், இந்த கண்ணாடி இருக்கு. அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 84% சார்ஜ் வந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இன்னொரு 10 நிமிஷம் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக இங்கே ஜியான் சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் போட்டோம்ல, இங்கே வந்துட்டு இந்த வண்டிக்கு செம ஃபேன்ஸு. போய் அதில் ஒரு 6-7 பேர்கிட்ட வந்துட்டு வண்டியை சுற்றி பார்த்துட்டு கேட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துன்னு போயிருக்காங்க. நான் நல்ல விதமாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றும் பெருசாக ஆகலைன்ற ஒரே காரணத்தினால. பெருசாக எதனா பண்ணிங்கன்னா அப்புறம் செஞ்சு விட்ருவேன். இப்போதைக்கு வந்துட்டு வண்டி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது அல்ட்ரா வயலட்டு கஸ்டமர் கூட கம்பேர் பண்ணால் நான் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. சார்ஜ் பார்த்தீங்கன்னா 3.26 கிலோவாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 55 நிமிஷம் டோட்டல் டைம் ஆகிருக்கு. ஓகே, கட் பண்ணியாச்சு. இதை இடம் நோட் பண்ணிக்கங்க. ஜியான் சார்ஜிங் ஸ்டேஷன் நல்லாயிருக்கு. ஓகே, 91% சார்ஜ் இருக்குது. நாம் இன்னும் 75 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணோம். ஒன்லி பவர் மோடில் வச்சு அடிக்க போகிறேன் இதுக்கப்புறம். ஸோ என் கணக்குப்படி 20% பேட்ரி மிச்சம் இருக்கணும். பார்த்துருவோமா எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. அண்டு மோட்டர் ரீடிங், டெம்பரேச்சர் நார்மல் ப்ளூ கலர், அப்புறம் ஹை பீம் லோ பீம் பக்கா, ஏபிஎஸ் கண்ட்ரோல் ஓகே, எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பவரில் தான் ரன் பண்ண போகிறோம் 75 கிலோமீட்டர்ஸ்க்கு. எனக்கு கரெக்டாக ஆக்சிடென்ட் நடந்ததே இங்கே தான். நம்ம பழைய வண்டியில் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அது இப்போ நடந்தது. சீக்கிரமாக நம்ம வந்து சேர வேண்டிய லொக்கேஷன் திருப்பதி வந்து சேர்ந்துட்டோம். பைக்கும் சார்ஜ் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சார்ஜிங் ஆகுது. இது வந்து ஸ்டாட்டிக்கோட அஃபிஷியல் சார்ஜிங் ஸ்டேஷன். இது எலக்ட்ரிக் பைக்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா மானசா சரோவர் ஹோட்டல் உள்ளே இருக்குது. ஓகே, இங்கே வந்து எலக்ட்ரிக் வண்டிலாம் சார்ஜ் பண்ணுவாங்க. வழக்கமாக வந்து நார்மல் பைக் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, பைக் பார்க்கிங் அந்த பக்கம்ன்றுவாங்க. பட் இந்த வண்டி சார்ஜிங் சொன்னோன்னே அலோவ் பண்ணிட்டாங்க. ஏறிட்டுருக்கு 24%, 23ல் போட்டேன். வெற்றிகரமாக 165 கிலோமீட்டருக்கு அப்புறம் செம்ம டயர்டு, பயங்கர பசி வேறு. ஸோ அதனால் முழு முட்டையில் போடுற முட்டை போண்டா திருப்பியில் கிடைக்கும். அதை சாப்பிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கமெண்ட்ஸ், லைக், ஷேர் எல்லாம் பண்ணிக்கங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. நன்றி.